Coming Sweta, join the message போடுங்க. போட்டுட்டேன் மேம். ஓகேங்க ஓகே. எங்க இங்க இருக்க துணி துவைச்சிட்டு இருக்கா பையன் பிள்ளையர் நீங்க இருக்க. சரி சரிம்மா. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேபிள், ஓகேவா? ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி ரீட்ரை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா டேபிள் எப்படி ரீட்ரை பண்ணியிருப்பாங்க? காலம் ரோ மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ், கரெக்டா? பாருங்க. இந்த பேஜ்ல என்ன டேபிள் இருக்காங்கன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஒரு பேஜ்ல டேபிள் இருக்காங்கன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, ஆக்சுவல் எப்பவும் போல டாம் ஸ்ட்ரக்சர்ல நம்ம எக்ஸ்பாத்துக்கு கண்ட்ரோல் எஃப் கொடுப்போம் இல்லையா, எக்ஸ்பாத் எடுக்கிறதுக்கு. ஸோ அதில் போயிட்டு டபுள் ஸ்லாஷ். இப்போ லிங்க்ல என்ன டேக்ல இருக்கும்? மோஸ்ட்லி லிங்கா இருந்தா ஒரு பேஜ்ல இருக்க லிங்க் வந்து என்ன டேக்ல இருப்பாங்க? என்ன டேக்ல இருப்பாங்க? ஆன்லைன் ஏங்கிற டேக்ல இருப்பாங்க. இமேஜா இருந்தா ஐஎம்ஜிங்கிற டேக்ல இருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி ஒரு வெப்பேஜ்ல இருக்கக்கூடிய டேபிள் பாத்தீங்கன்னா, ஸோ எல்லா டேபிளுமே வெப்பேஜ்ல டேபிள்ங்கிற டேக்ல தான் இருப்பாங்க. அப்போ இந்த பேஜ்ல வந்து டேபிள் இருக்காங்கன்னு ஃபைண்ட் பண்றதுக்கு டபுள் ஸ்லாஷ் டேபிள்னு கொடுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டேபிள் வந்து ஹைலைட் ஆவாங்க. எத்தனை வராங்க? 1 of 2 வருது. அப்ப அந்த வெப்பேஜ்ல டோட்டலா 2 டேபிள் இருக்கிறாங்க. கிளியரா? டேபிள் 2, டேபிள் 1. ஸோ ஒரு டேபிள் எப்படி டிசைன் ஆயிருக்கும்? ரோஸ் அண்ட் காலம் வச்சு டிசைன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஜெர்மனி வேணும் அப்படின்னா எப்படி ஃபெச் பண்ணலாம்? எனி ஐடியா? இப்போ ஜென்ரலா உங்ககிட்ட கேட்குறேன், ஜெர்மனி எங்க பிரசிடென்ட் ஆயிருக்கு? ஸோ ஆன்லைன் உங்ககிட்ட கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. தேர்ட் ரோ. காலம் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். செகண்ட் காலம், தேர்ட் ரோ, கரெக்டா? அப்போ நீங்க டேபிள்ல இருந்து ஃபெச் பண்றப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறப்பயுமே ரோ நம்பர் காலம் நம்பர் கொடுத்து தான் ஸ்கிரிப்ட் எழுதும், ஓகேவா? என்ன டேக்ல இருக்குன்னா டேபிள் ஹைலைட் ஆகுது அங்க டேபிள்னு சொல்லிட்டு நீங்க லொகேட்டர் ஃபைண்ட் பண்றப்போ டைரக்டா டேக் நேம் வச்சு கூட ஃபெச் பண்ணலாம். டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா பாத்தீங்க அப்படின்னா இதுல எதெல்லாம் டேட்டான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க.
கம்பெனி, கான்டாக்ட், கண்ட்ரி இது 3 என்னன்னா ஹெட்டிங். இது 3 தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா டேபிள் டேட்டா. ஓகேவா? பாருங்க, டேபிள் வந்து டேபிளோட டேக் நேம். டிஆர்ங்கிறது எதோட டேக் நேம் அப்படின்னா டேபிள் ரோவை மீன் பண்ணும். டிடின்னு இருக்கு. டிடிங்கிறது என்ன அப்படின்னா டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா. தென் டிஹெச் வரும். டிஹெச்ங்கிறது டேபிளோடைய ஹெட்டிங். இந்த 3 டேக் தான். ஓகேவா? டேபிளுக்கு ஆஸ் யூசுவல் என்ன டேக்ல இருக்கும் அப்படின்னா டேபிள் கிளியரா இப்போ நம்ம ஒன்லி இதோடைய எக்ஸாக்ட் லொக்கேட்டர்லாம் தேவையில்லை. ஆட்ரிபியூட் வேல்யூவோ டெக்ஸ்டோ எதுவுமே தேவையில்லை. ஒன்லி டேக் நேம் வச்சு மட்டுமே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லொக்கேட் பண்ண முடியும். டேபிளை ஃபெச் பண்ண டேபிளுங்கிற டேகு. தென் அதில் எனக்கு எந்த ரோ வேணுமோ ரோ ஃபெச் பண்ணுறதுக்கு டிஆருங்கிற டேக் யூஸ் பண்ணலாம். ஹெட்டிங் வேணும்னா டிஹெச்ங்கிற டேகு. தென் அதுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வேணும் அப்படின்னா டிடிங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் ஃபெச் பண்ண போகிறோம். கிளியரா? ஆன்லைன் கிளியரா? கொடுக்கலாம். நான் ஜெர்மனியை தான் ரீட்ரை பண்ண போறேன். ஓகேவா? எத்தனாவது ரோ எத்தனாவது காலம்ல இருந்தாங்க ஆன்லைன் சொல்லுங்க. To fetch third row, second column. ஓகேவா? தேர்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி கொடுக்கணும் பாருங்க. ஃபைண்ட் பண்ண போறோம். அவைட் பேஜ் டாட் லொக்கேட்டா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வித்தின் டபுள் கோட்ஸ். நீங்க எங்க டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலாக இங்க ஒரு டைம் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ டபுள் ஸ்லாஷ் டேக் நேம். ரோக்கு என்ன கொடுக்கணும்னு சொன்ன ரோக்கு என்ன டேக் கொடுக்கணும்? டிஆர்ல எத்தனாவது ரோ? இது செகண்ட் ரோ. ஓகேவா? ஹைலைட் ஆயிடுச்சா? டபுள் ஸ்லாஷ். அடுத்து நான் என்ன எடுக்கணும்? டேட்டாக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்? டிடில ஹைலைட் ஆகுதா? ஒன்னா ஃபோன் வருதா? இங்க நீங்க பார்த்தாலே தெரியும். டாம் ஸ்ட்ரக்சர்ல டேபிள்குள்ள இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. டிஆர் இருக்கும். ஓகேவா? எத்தனை டிஆர் இருக்கு பாத்தீங்களா? 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 7 டிஆர்ல ஃபர்ஸ்ட் டிஆர்க்குள்ள இருக்க 3மே டிஹெச்ங்கிற டேக்ல இருக்குன்னா அது 3 டேபிள் ஹெட்டிங். மற்றது எல்லாமே என்ன அப்படின்னா டேபிள் டேட்டா டிடிங்கிற டேக்ல இருக்கு. ஸோ அப்போ டேபிள் ரோக்குள்ளதான் டேபிள் டேட்டாவும் சரி டேபிள் ஹெட்டிங்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பாத் அப்படியே காப்பி பண்ணுங்க.
இங்க ஆட்ரிபியூட் நேம்லாம் இருக்காது. ஸோ ஒரு டேபிள்னா இப்படிதான் டிசைன் ஆகிருக்கும். டேபிள்குள்ள டேபிள் ரோக்குள்ள டேபிள் ஹெட்டிங்கும் டேபிள் டேட்டாவும் இருப்பாங்க. உள்ள இருக்க டேட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். கொடுத்துட்டீங்களா? இது வரைக்கும் கிளியரா ஆன்லைன்? கிளியர். ஸோ இதுல இருக்க டெக்ஸ்ட் எனக்கு வேணும். ஒரு பேஜ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எப்படி ரீட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட்ங்கிற மெத்தட் இருக்காங்க. ஓகேவா? இதான் ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் இது மெத்தடுங்கிறதுனால இந்த பிராக்கெட் மேண்டரி கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க கான்ஸ்டன்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாலும் ஓகே தான், இல்ல லெட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாலும் ஓகே தான். நான் என்ன கொடுக்குறேன், கன்சோல் டாட் லாக் கொடுக்குறேன். நான் இதை ரன் பண்றப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? எதுக்கு நம்ம எடுத்திருக்கோம் லொக்கேட்டர்? ஜெர்மனிக்கு மெக்சிகோக்கு எடுத்திருக்கோம். கரெக்டா? மெக்சிகோ வந்து பிரிண்ட் ஆகும். ஜெர்மனி பிரிண்ட் ஆயிடுச்சா? ஆன்லைன் கிளியரா? நம்ம ஜெர்மனிக்கு தானே எக்ஸ்போர்ட் எடுத்தோம். ஆன்லைன் இருக்கீங்களா? செகண்ட் ரோ தேர்ட் காலம் டேட்டா. ஸோ ஜெர்மனி ஹைலைட் ஆகுறாங்க. எனக்கு என்ன வந்திருக்கு? ஜெர்மனி பிரிண்ட் ஆயிருக்கு. ஜெர்மனி பிரிண்ட் ஆயிருக்கு. கிளியர் ஆயிடு. ஸ்பெசிபிக் டேட்டா எப்படி ஃபெச் பண்ணணும் கிளியரா? ஆன்லைன் எஸ் மேம். எல்லாமே கிளியரா? பிரவீன், ஸ்வேதா, ஸோ கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீக்ல. ஸோ அங்கேயும் வந்து இவ்வளோ அமைதியா இருக்காதீங்க. இப்போ அடுத்து பார்க்கலாமா? ஸோ இப்போ அடுத்து வந்து நான் எல்லா டேட்டாவையும் ஃபேச் பண்ணுவேன். எதுவும் ஐடியா இருக்கா? எனக்கு ஆல் டேட்டா வேணும், வித் ஹெட்டிங்கோட வேணும். சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி ஃபேச் பண்ணலாம். ஆல் டேட்டா வித் ஹெட்டிங்கோட வேணும். இண்டெக்ஸ் கொடுக்காம போட்டோம். வெறும் இண்டெக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ டிஆர், ஸோ டிஆருங்கிறப்போ அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஆறு டேட்டா ஹைலைட் ஆகுது. பிடி ஆனால் எனக்கு ஹெட்டிங் வராது. ஹெட்டிங் வேணும்னா ஸோ இப்போ இன்னொன்று சொல்லி தரேன் பாருங்க. எனக்கு தேர்ட் ரோ இல்லை ஃபோர்த் ரோ வச்சுக்கலாமா? ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ரோல இருக்கக்கூடிய ஆல் டேட்டா வேணும். என்ன பண்ணலாம்? ஃபிஃப்த் ரோல இருக்க 3 டேட்டாவும் வேணும். இந்த பாருங்க, இந்த ரோ இருக்கு இல்லையா? ஐஸ்லாண்ட்,
எல்என் யூகே இந்த 3 டேட்டாவும் வேணும். எப்படி ஃபெச் பண்ணுவீங்க? ரோக்கு மட்டும் இண்டெக்ஸ் போட்டுருவீங்க. ரோக்கு மட்டும் இண்டெக்ஸ் போடுங்க. எக்ஸாக்ட்லி. அது எத்தனாவது ரோல இருக்கு? ஃபிஃப்த் ரோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபிஃப்த் ரோ நான் அப்படியே மாத்திக்கிறேன். ஃபிஃப்த் ரோ அதுல இருக்க ஆல் டேட்டா வராது. ஓகேவா? டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து சிங்கிள் டேட்டா ஃபெச் பண்றதுக்கு அந்த ரோல இருக்கக்கூடிய ஆல் டேட்டா வேணும். அதுக்கு என்ன மெத்தட் இருக்காங்கன்னா ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட்ங்கிற மெத்தட் இருக்காங்க. ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் எஸ் வரும். ஓகேவா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். ரோ ஆல் டேட்டா மட்டும் இருக்கட்டும். இவனுக்கு என்ன வரணும்? உள்ள இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஃபெச் ஆகணும். ஓகேவா? பார்க்கலாம் இப்போ. வந்துருச்சா? ஐஸ்லாண்ட் எல்என் யூகே. ஸோ இங்க டிடிங்கிறது எதை டிஃபைன் பண்ணணும்? செல் இனிய டேபிள். ஓகேவா? டேபிள் இருக்கக்கூடிய செல்லை டிஃபைன் பண்ணுது. கிளியர்? ஆன்லைன் கிளியரா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஃபிஃப்த் ரோ ஆல் காலம் டேட்டா கிளியராங்க? ஸ்பெசிபிக் ரோல இருக்கக்கூடிய ஆல் டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணணும்? கிளியரா? எனக்கு ஆல் ரோ ஆல் காலம் டேட்டா வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆல் டேட்டாவை ஃபெச் பண்ணணும். டிஆர் புரியல? டிஆர் டேபிள் ரோக்கும் இண்டெக்ஸ் கொடுக்காம டேபிள் காலமுக்கும் இண்டெக்ஸ் கொடுக்காம கொடுத்தா எல்லாமே பண்ணுறேன். 1/38 வருது. கிளிக் பண்ணி பாருங்க. இந்த டோட்டல் டேட்டாஸ் எத்தனை இருக்கு? 18 டேட்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு மேட்சஸ் எவ்வளவு காமிக்குது? 38 காமிக்குது. அதே மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறப்போ டைரக்டா ஃபெச் பண்ண முடியாது. லூப் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? லிசன் பண்ணுங்க. டேபிள்ல மொத்தம் 2 டேபிள் இருக்கா? ஏன் 38 காமிக்குதுன்னா இந்த பேஜ்ல இருக்க எல்லா டேபிளையும் எடுத்துக்கும். ஸோ டேபிள் 1 of 2. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா வேணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள், அதுக்கப்புறம் தான் TR, தென் அதுக்கப்புறம் தான் TD. ஓகே, இப்போவும் எனக்கு டூப்ளிகேட்ஸ் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா TR TD இந்த பேஜ்ல நிறைய டேக் இருக்கு. இந்த பாருங்க, இன்னொரு டேபிள் இருக்கும். தெரியுதா? இந்த டேபிள்லயும் டேக் டைம் TR தான் இருக்கும். இது வந்து TDங்கிற டேகும் இருக்கும். ஓகேவா? அப்ப இப்படி இருக்கப்ப எப்படி ஃபெச் பண்ணணும்னு சொல்லி தரேன். இது லூப்புக்குள்ளதான் நீங்க கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டேபிளோட கவுண்ட் ஃபெச் பண்ணலாம். ஓகேவா? டு ஃபெச் ஹியர் டேபிள் கவுண்ட். ஏன் டேபிள் கவுண்ட்ங்கறேன் கேக்குற எதுக்காகன்னு சொல்றேன். ஓகேவா? டேபிள் கவுண்ட் தெரிஞ்சாதான் நம்ம லூப்ல வந்து அப்ளை பண்ண முடியும். எனக்கு 1/38 காமிக்குது. எனக்கு எது வரைக்கும் வேணும்?
எனக்கு அதுல இருக்கிற டேட்டாவே 18 தான். எனக்கு எவ்வளவு வந்துச்சு ஓவரால் டேட்டா அந்த 38. ஓகே, உங்க டேபிளோட கவுண்ட் எப்படி ஃபெச் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. டேபிள் எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் வேணுமா செகண்ட் டேபிள் வேணுமா? ஃபர்ஸ்ட் டேபிள் TR உங்க ஆல் டெக்ஸ்ட் கன்வெர்ட் கொடுக்க முடியாது. இன்பில்டாவே என்ன இருக்கு அப்படின்னா கவுண்ட்ங்கிற மெத்தட் இருக்காங்க. ஸோ கவுண்ட்ங்கிற மெத்தடை கால் பண்ணுவோம். இது ஆஸ் யூஷுவல் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம். இது எதோட கவுண்ட்னா ரோ. ஏன்னா எனக்கு எதுல டூப்ளிகேட் காமிக்கிறாங்க? ரோல தானே அதிகமா, ரோ தானே 38 காமிச்சாங்க. எனக்கு கரண்ட் பேஜ்ல எத்தனை ரோ இருக்கு? நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னு புரியுதா? டேபிள்னு கொடுத்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டேபிள்னு கொடுத்ததுக்கு அப்புறமும் எனக்கு என்ன காமிக்கிறாங்க மேட்சஸ்ல? 38. அப்ப எனக்கு டேபிள்ல மல்டிபிள் இருக்கா இல்ல ரோல மல்டிபிள் இருக்கா? ரோல தான் டூப்ளிகேட் அதிகமா இருக்கு. இதுதான் நான் ஃபில்டர் பண்ணணும். அப்போ ரோட கவுண்ட் தேவை எனக்கு. ஏன் நான் டேபிள் 1 இந்த ரோ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டேபிள் 1ல இருக்கக்கூடிய ரோவோட கவுண்ட் வேணும். அதனாலதான் டேபிள் ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 கொடுத்து TR கொடுக்குறேன். அப்ப TRங்கிறது எனக்கு ரோ கவுண்ட் எடுத்துட்டு வரும். எந்த ரோவோட கவுண்ட் அப்படின்னா டேபிள் 1ல இருக்க ரோவோட கவுண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வரும். புரியுதா? ஓகே மேம். எஸ் மேம். எவ்ரிவன் புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ நீங்க ஆல் ரோ ஆல் டேட்டா ஃபெச் பண்றதுக்கு எப்பவும் போல ஃபார் லூப் கொடுங்க. ஃபார் லூப் போட சின்டாக்ஸ் என்ன? ஃபார் ஓப்பனிங் க்ளோஸ் பிராக்கெட் லெட் எனி வேரியபிள்னு கொடுப்போமா? ஸோ ஸ்டார்ட் பண்றப்ப இண்டெக்ஸ் எதுல தான் ஸ்டார்ட் ஆகும்? 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். நார்மல் ஃபார் லூப் இண்டெக்ஸ் I equal to 0. அடுத்து என்ன கொடுப்பீங்க? I less than or equal to என்னோட வேரியபிள் என்ன? சைஸ் வந்து ரோ கவுண்ட். ஓகேவா? ரோ கவுண்ட் செமிகோலன் எனக்கு நெக்ஸ்ட் போகுங்கிறதுனால I++. ஃபார் லூப் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆன்லைன் ஆன்சர் பண்ணுங்க. இது எல்லாமே ஃபார் லூப் தான் நான் எடுத்திருக்கேன். வேரியபிள் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். நான் I எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் எப்போ போல லொக்கேட்டர் கொடுக்கணும். நான் மேலே கொடுத்துருக்க லொக்கேட்டர் ஒன்லி ரோவோட கவுண்ட்டுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் இன்னும் டேபிளுக்கு ஃபெச் பண்ணல. இப்போதான் டேபிளுக்கு ஃபெச் பண்றேன். பேஜ் டாட் லொக்கேட்டர் டபுள் ஸ்லாஷ் இங்க என்ன வரும்? டேபிள். எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் வேணும். ஸோ 1. நான் இதுக்கப்புறம் TR. ஸோ TRல இருக்கக்கூடிய ஆல் டேட்டாக்கு இங்க நான் ஒரு கண்டிஷன் மாதிரி அப்ளை பண்றேன் பாருங்க. என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்னோட டேபிள் ரோ எல்லாமே எந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது? வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க. லூப்ல எடுத்துட்டு வரீங்க. எந்த வேரியபிள்ல இருக்கு? ரோ வந்து எந்த வேரியபிள்லங்க வருது? உங்க லூப்புக்குள்ள எழுதுறோம். எப்படி கொடுப்பீங்க? வேரியபிள் எதுல இருக்கு? ஐல தானே இருக்கு. ஐல தானே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கீங்க கரண்டா ரோவோட கவுண்ட். ஆன்லைன் நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னு புரியுதா? டேபிளுக்கு 1 ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. டேபிள் ரோ எதுல இருக்கு? இந்த இடத்துல எங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ரோவையும் ஸ்வேதா பவின் எல்லாருமே லிசன் பண்றீங்களா? இருக்கீங்களா ஆன்லைன்? கேக்குற கொஸ்டின் புரியுதாங்க? டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிள் 1 கொடுத்துருங்க. இப்போ டேபிள் ரோல என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கொடுக்க முடியாது. எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஏன் ஐ கொடுக்கணும் அப்படின்னா டேபிள் ரோ வந்து நீங்க ஐல தான் டிஃபைன் பண்ணி வைக்கிறீங்க இந்த இடத்துல. ஓகேவா? அப்ப கண்டிப்பா அங்க என்ன கொடுக்கணும்? ஐ தான் கொடுக்கணும். ஸோ ஐ வந்து டைரக்டா கொடுக்க முடியாது. டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேரியபிள் கொடுக்குறப்போ. டாலர் எப்படிதான் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேபிள் டேட்டாக்கு TD. ஓகேவா? ஸோ ஏதோ ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் வரும். ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செமிகோலன் வந்து கான்ஸ்டன்ட்
அவ்வளவுதான். புரியுதா எப்படி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்னு? லூப்குள்ள கொடுக்குறோம். ஸோ என்னோட வேரியபிள் ஐல தான் என்னுடைய ரோ இருக்கு. 0ல இருந்து ரோ கவுண்ட் என்டையரா எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் எடுத்து ரோ சொல்றேன். இது வந்து டேபிள் 1ல உள்ளது மட்டும். எனக்கு 2 டேபிள் இருக்க டேட்டாவும் வேணும்னா நீங்க டேபிள் 1 நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. இங்க 1 கொடுக்காம விட்டீங்கன்னா எனக்கு அந்த வெப்பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா டேபிள்ல இருக்கக்கூடிய ஆல் டேட்டாவும் வரும். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் டேபிள்ல உள்ளது மட்டும் வேணுங்கிறதுனால நான் என்ன கொடுக்குறேன் அந்த இடத்துல டேபிள்ல 1 கொடுக்குறேன். புரியுதா ஆன்லைன்? எஸ் மேம். Yes, ma'am. Ma'am. அவுட்புட் பார்க்கலாம். மிஸ்டேக் பண்ணிருக்கேன். எப்பவுமே டாலர் கொடுக்குறப்போ இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? லிசன் பண்ணுங்க. சிங்கிள் கோட்ஸ் இல்லாம ஒரு சிம்பிள் ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுவோம்ல, இதுதான் யூஸ் பண்ணணும். உள்ள டாலர் கொடுக்குறப்போ டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. தெரியுதா என்ன கோட்ஸ் கொடுத்துருக்கேன்னு? ஸோ 1க்கு பிஃபோர்ல ஒரு கீ இருக்கும் இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணணும். தெரியுதா? இது சிங்கிள் கோட்ஸ் கிடையாது, சிங்கிள் கோட்ஸ் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதுதான் மிஸ்டேக்கு. நான் டபுள் கோட்ஸ் கிளியரா? ஆன்லைன் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது. புரியுது மேம். இங்க ஏன் வெறும் எம்டியா காமிக்குதுன்னு சொல்றேன். அடுத்த டேபிள் நம்ம எடுக்கல, அதனால அப்படி காமிக்குது. ஸோ வந்திருக்கா எல்லா டேட்டாவும்? ஜெர்மனி, பாருங்க, இதுல தான் எடுக்கும். கம்பெனி கான்டாக்ட் கண்ட்ரி எடுக்காது. கம்பெனி கான்டாக்ட் கண்ட்ரி வேணும்னா நான் என்ன டேக் உள்ள யூஸ் பண்ணிருக்கணும்? டிஹெச் யூஸ் பண்ணிருக்கணும். நான் டிஹெச் கொடுக்கல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா டிஆருக்கு அப்புறம் டிஹெச் கொடுங்க. ஓகேவா? எந்த இடத்துல கொடுக்கணும்? இந்த இடத்துல டிஆருக்கு அப்புறம் // டிஹெச் கொடுங்க. புரியுதா ஆன்லைன்? ஓகேவா? நான் டிஹெச் கொடுக்கலங்கிறப்போ அது செட் ஆஃப் டேட்டா மட்டும் வரும். ஸோ இங்க இது வந்து டேபிள்ங்கிறத டிஃபைன் பண்ணுது. இங்க இருக்கு பாருங்க, இட்டாலி. ஒரு டேகும் எதுக்காகன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுது. இந்த மாதிரி டேக் வெப் பேஜ்ல இருக்கு போல, அது டேபிள் கேப்ஷன் சொல்லிட்டு சொல்லுது. டிடிங்கிறது என்ன சொல்லுது? டிஃபைன் செல்லுன்னு சொல்லுது. இந்த இடத்துல டிஆர்ங்கிறது டிஃபைன் ரோ இன் டேபிள்னு சொல்லுது. கிளியரா? ஆல் டேட்டாவை இப்படிதான் ஃபெச் பண்ணணும். ஆன்லைன் கிளியரா? கிளியர். கிளியர் மேம். ஏன் அந்த ஸ்டெப் எழுதணும் தெரியுதா? இந்த வெப்பேஜ்ல மல்டிபிள் டேபிள் இருக்கு. டேபிள் 1 கவுண்ட் வேணும். டேபிள் 1ல இருக்கக்கூடிய ரோ கவுண்ட் தெரிஞ்சாதான் என்னால அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் ஃபெச் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஸ்டெப். அதுக்கப்புறம் லூப்புக்காக ஆல் டேட்டாவையும் ஐட்ரேட் பண்றதுக்காக லூப் கொடுக்குறேன். கிளியரா? ஆன்லைன் கிளியரா? ஸோ நாளைக்கு வரப்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. சினாரியோ இருக்கு, ஓகேவா? லைக் எப்படின்னா கொஷின் சொல்ற லிசன் பண்ணுங்க. எனக்கு லாஸ்ட் ரோ லாஸ்ட் எலமெண்ட் வேணும். ஓகேவா? லாஸ்ட் ரோ லாஸ்ட் எலமெண்ட்னா இது இட்டாலிக்.
லாஸ்ட் ரோ லாஸ்ட் எலிமெண்ட் வேணும், ஃபெட்ச் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மெக்சிகோ ப்ரெசென்ட் ஆகியிருக்க ரோ நம்பரும் காலம் நம்பரும் வேணும். மெக்சிகோ ப்ரெசென்ட் ஆகியிருக்க ரோ நம்பர் காலம் நம்பர். மெக்சிகோ எத்தனாவது ரோல இருக்கு? தேர்ட் ரோ காலம்ல இருக்கு. ஓகேவா? எனக்கு ஜஸ்ட் காலம் நம்பரும் ரோ நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகணும். கொஸ்டின் புரியுதா? லாஸ்ட் ரோ லாஸ்ட் எலிமெண்ட், மிடில் ரோ மிடில் எலிமெண்ட், தென் மெக்சிகோ ப்ரெசென்ட் ஆகியிருக்க ரோ நம்பர் காலம் நம்பர், இந்த 3 கொஸ்டின். அது இல்லாம எனக்கு இதுல ஈவன் ரோல் ஃபெச் ஆகணும். ஆட் ரோ வேணா ஈவன் ரோல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் ஃபெச் ஆகணும். ஈவன் ரோனா எது வரும்? செகண்ட் ரோ, ஃபோர்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, டோட்டலா 7 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ செகண்ட் ரோ, ஃபோர்த் ரோ, சிக்ஸ்த் ரோ. ஓகேவா? ஈவன் ரோ டேட்டாஸ் வேணும், ஐட்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஈவன் ரோல இருக்கு. இது எல்லாமே இந்த டேபிள் மட்டும் போதும். இன்னொரு டேபிள் வேணும். டேபிள் 1ல மட்டும் பண்ணுங்க. மிடில் ரோ மிடில் எலிமெண்ட், லாஸ்ட் ரோ லாஸ்ட் எலிமெண்ட், தென் ஈவன் ரோ டேட்டா, அதுக்கப்புறம் மெக்சிகோ ப்ரெசென்ட் ஆகியிருக்க ரோ நம்பர் காலம் நம்பர். இது 4 தான் கொஸ்டின். சினாரி பேஸ்ட் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. கிளியரா? ஆன்லைன் Yes, ma'am. இளங்கோவன், ஸ்வேதா, பவின் இருக்கீங்களா? கொஸ்டின் புரிஞ்சிச்சா? என்ன கொஸ்டின்? ஸோ நாளைக்கு வரப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சரி, ஓகேங்க. நாளைக்கு பார்க்கலாம். ரிலீவ் ஆயிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Thank you. ஓகேங்க, தேங்க்யூ.